வணக்கம். இப்போது அன்சர்டென்ட்டியாக இருக்குது. இந்த ஸ்டாக் வாங்குறது மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குது. ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லை இந்த செக்டர் ஏறப்போகுதுன்னு. ஏன்னா ஐடி ஸ்டாக்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு. இந்த நேரத்தில் ஐ எம் கோயிங் டு சஜஸ்ட் ஒன் செக்டர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணணும். இந்த காரணத்தால் இந்த செக்டர் இல்லை ஏன் அவ்வளோ டிமாண்ட் வரப்போகுது. ஏன்னா இந்த செக்டர் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டடிக்கு, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இட் வில் பி பெனிஃபிஷியல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நிறையா மாறிட்டு இருக்குது. ஏஐ வந்துடுச்சு, அன்சர்டென்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த நேரத்தில் இந்த செக்டர் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது. டு ரன் எவ்ரி திங் யூ நீட் பவர். நீங்கள் வீட்டுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரி ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, நம்ம ஏஐ டாட்டா சென்டர்ஸ்க்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இஸ் மஸ்ட். நம்ம காரை வாங்காமல் கூட இருக்கலாம், ஃபோன் வாங்காமல் இருக்கலாம், ஆனால் பவர் கட்டு நம்மளால் தாங்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்க பொருள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பவரில் தான் ரன் ஆகுது. ஏன் இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குது இந்தியாவுக்கு? ஏன்னா பப்ளிக்கோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்கு, தேர் நீட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது முன்னாடி நம்மளுக்கு ஃபேன் லைட் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் இப்போது நீங்கள் நார்மலாக வெளியே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு 2 அவுட்டோர் யூனிட் பார்க்கலாம். 2 ஏசி பார்க்குறதுக்கு ஒரு நார்மலான விஷயமாக தெரியுது நம்மளுக்கு. யூஎஸ் ஈரான் வாரில் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அதை பிளாக்கேட் ஆகிறதுனால எல்பிஜி ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ எல்பிஜி ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுன்னா பீப்புள் நோ ஸ்விட்ச் டு இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ மேபி 1 to 1.5 யூனிட்ஸ் தான் ஒரு நாளில் கன்சியூம் ஆகும் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வால். ஆனால் பூரா இந்தியா யூஸ் பண்ணும்போது ஒரு கால்குலேஷன் பார்த்தோன்னா நியர்லி 20 GW டிமாண்ட் அந்தளவுக்கு ஏறி இருக்குது. பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் இவி வெஹிக்கல்ஸ். 5 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா நியர்லி 1 lakh வெஹிக்கல் தான் சேல் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நியர்லி 25 lakhs வெஹிக்கல் சேல் ஆகிருக்கு, இவி வெஹிக்கல்ஸ். ஸோ 5 வருஷம் கழிச்சு மேபி மோர் தென் 1 crore. டிபெண்டன்சி ஆன் ஆயில் அதுலேருந்து ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்காங்க இவி பக்கம். அதே நேரத்தில் பவர் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி பப்ளிக்கோட ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் பவர் கன்சம்ஷன் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போது ஏஐ பற்றி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஏஐக்கு இன்ஜினியர் தேவை இருக்கோ இல்லையோ, ஏஐக்கு என்னென்னா தே நீட் டாட்டா சென்டர். அவங்க தே கன்சியூம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி 24/7. அண்ட் அதை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர் பிளான்ட் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அந்தளவுக்கு அவங்களோட டாட்டா சென்டர் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு நிறைய இடத்துல இந்த டாட்டா சென்டர் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இன்வெஸ்டர் ஆர் லுக்கிங் சீரியஸ்லி டு த பவர் செக்டர். ஸோ பவர் செக்டர் ரிலேட்டட் என்னென்ன இருக்குது, மேபி சோலார், கிரிட் மாடர்னைசேஷன், பேட்ரிஸ், டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது மாதிரி விஷயம் ரிலேட்டட் என்னென்ன கம்பெனி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதை ஸ்டடி பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், அது எவ்வளோ டெப்த்தில் இருக்குது. காரணம் என்னென்னா தே நீட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு டெப்த்தில் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்து தான் உங்களோட அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இருக்குது லுக் ஃபார் சம் மோனோபோலி. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஷேர். Borosil Renewables are making specialized solar glasses. For last more than 10 to 15 years அவங்க தான் மோனோபோலியில் இருக்காங்க. ஸோ இது மாதிரி மோனோபோலி ஸ்டாக் அது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், அனலைஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் யுவர் ஸ்டாக் ட்ரேடிங். ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது. ஸோ தட்ஸ் வை ஐ ஆம் புலிஷ் இன் திஸ் செக்டர். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.